உச்சக்கட்ட ஒரு ஆக்டரு எனக்கு ஃபேன்ஸே வேண்டாம், என் படத்தை படமா பாருங்க சொல்லியும் அட்டகாசம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சும்மா தியேட்டர்ல அட்டகாசம் படத்தை அம்மா இருக்காலமா தெரிய விட்டுருக்காங்க. ஹை வோல்டேஜ் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்துருக்காப்புல. மீறியும் என்ன பண்ணிருக்காங்க, பட்டாசை கொளுத்தி பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. So guys, welcome back to Chennai Cultures. I am Ricky. So 3 நாளாவே பாத்தீங்கன்னா தல ஃபேன் அட்டகாச படத்தை சும்மா அமர்க்கலமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தியேட்டர்லங்க. எஸ், 2004 நவம்பர் 12 வந்த படம் தான் அட்டகாசம். அந்த படத்துல தலையை நம்ம எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்துருப்போம். சும்மா வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி அண்ட் செயின்லாம் போட்டு சும்மா வேற லெவலாக இருந்திருப்பாரு. ஆக்சுவலாக ஒன்று பாய்ஸ்லாம் ஒரு வேட்டி சட்டை கட்டினா நம்ம இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். ஏன் கேர்ள்ஸ் தன் பாய் ஃப்ரெண்ட் வந்து வேட்டி சட்டை கட்டினா சும்மா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீம்லாம் நினைவாக்குற மாதிரி அட்டகாச படத்தில் நம்ம அஜித் சார் வந்து இருப்பார். பசங்களாம் வேட்டி சட்டை போட்டால் இப்படி தான்ப்பா இருப்பாங்கன்ற மாதிரி தலை அஜித் வந்து 2004 காமிச்சிருப்பா போல வேட்டி சட்டையில் சும்மா வேற லெவலாக இருப்பார். அந்த படத்தில் நம்மலாம் பார்த்துருப்போம். தீபாவளி ஆனாலே அட்டகாசம் படம் முக்கியமாக நம்மளுக்கு மைண்டில் வர்றது ஒன்றே ஒரு சாங் தான், தலை தீபாவளி சாங். அந்த தலை தீபாவளி சாங்கை நம்ம வருஷம் தீபாவளி வந்தாலே நம்ம வீட்டில் போட்டு அந்த ஒரு தீபாவளி டைமில் என்ஜாய் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ 3 நாளாகவே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தலை ஃபேன்ஸு வேற லெவலாக என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லைங்க, சும்மா அட்டகாச படத்தை அமர்க்கலமாக பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோலாம். காவலர் வந்து ஒரு காவலர் வந்து சொல்லியிருப்பாரு, பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க, பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாது, படமாக பார்த்துட்டு நல்ல மாதிரியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. மீறியும் என்ன பண்ணியிருக்காங்க, பட்டாசை கொளுத்தி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க தியேட்டரில். சீரியஸாகவே 2004 வந்த படம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா படம் வருது, நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம், வெளியில் பட்டாசு வச்சுருப்போம், ஏன் உள்ளே கூட வச்சுருப்போம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த அட்டகாச படத்தில் தலை ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு வெறி கொண்டு இருந்திருக்காங்க தலையோட படத்துக்கு அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த அட்டகாசம் ரீரிலீஸில். ஆமாங்க, தலையோட படம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே அப்டேட்லாம் வந்திருக்கும். ஆனால் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிதான் டவுட்டு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வலிமை படம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷமாவே தலை ஃபேன்ஸ்லாம் வந்து எப்படா வலிமை அப்டேட் வரும் இங்கே இல்லை, வேர்ல்டு லெவலில் வந்து வலிமை அப்டேட் சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க. கடைசியில் வலிமையோட அப்டேட்டும் விட்டாங்க, படமும் வந்துச்சு, என்ஜாய் பண்ணாங்க. பட் அந்த வலிமை அப்டேட் வேர்ல்டு லெவலில் வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணாங்க. பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் சொல்ல முடியும். பிகாஸ் வலிமையோட அப்டேட்டை கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வலிமையோட அப்டேட்டை வந்து ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் இந்த கிரிக்கெட் பிளேயர் கிட்ட கூட கேட்டிருப்பாங்க, ஏன் நம்ம அஸ்வின் கிட்ட கூட கேட்டிருக்காங்களா வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ண ஒரு படம் தியேட்டருக்கு வருது. பட் வேற லெவலாக எதிர்பார்த்தோம். பட் படம் வந்து ஓகே தான், என்ஜாய் பண்ணோம். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் இல்லையா, அதை வந்து பூர்த்தி பத்திரம் தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்க, அதெல்லாம் தாண்டி தலையோட படம்லாம் வரும்போது சும்மா சொல்லக்கூடாது. அதுவும் தலை ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாரிசும் துணிவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு. டேரக்டரே வந்து பிச்சு மேஞ்சிட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள். வாரிசு படமும் துணி படமும் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்துருப்போம். இந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு தன்னோட ஹீரோவை நேசிச்சுட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்ல முடியும். எஸ்ங்க, 2004 வந்த அட்டகாச படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை புது படம் மாதிரி கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ்லாம். இதில் என்ன காரணம், தலையோட படம் வந்தாலே சும்மா வேற லெவலாக இருக்கும், ஒரு மாசா இருக்கும், ஃபயராக இருக்கும், பிளாஸ்டாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு குத்துப்பாட்டு விடுவாங்க. அதில் ஃபேன்ஸ்லாம் வந்து வேற லெவலாக வந்து என்ஜாய் பண்ணி தியேட்டர் உள்ள பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஒரு புது படம் வந்தா. ஆனால் இந்த அட்டகாசம் படம் 2025 ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புது படம் மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதாவது புது படம் புதுசாக எடுத்து தலை வந்து ஃபேன்ஸுக்காக படம் விட்ட மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க 2004 வந்த படத்தை இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்களா, அது எந்த ஒரு ரீரிலீஸ். ஆனால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. 3 நாள் பார்த்தீங்கன்னா தலையோட ஃபேன்ஸ்லாம் வேற எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டகாசம் படங்க
2004 வந்த படம் சும்மா தாறுமாறான ஒரு படம். இன்னைக்கு 2025 கொண்டாடிட்டு இருக்காங்க. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லு சும்மா பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. வேற லெவலாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தலை ஃபேன்ஸ்லாம். இதெல்லாம் என்ன காரணம்? பிகாஸ் இப்போ ஒரு தளபதி விஜய் படம் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பாரு. அந்த வருஷத்துக்கு கரெக்டாக ஒரு அப்டேட் விடுவாங்க, சாங்ஸ் விடுவாங்க. ஏன் இப்போ கூட ஜனநாயகம் படம் வருது, கரெக்டான ஒரு அப்டேட் விடுறாங்க. ஆனால் தலை ஃபேன்ஸ்க்காக தலை வந்து நடிக்கிறாரு. ஆனால் அந்த டீம்ல இருந்து கரெக்டான ஒரு அப்டேட் வரலன்னு தான் தலை ஃபேன்ஸ் தான் வருத்தம். ஆமாங்க, கடந்த சில வருஷமாவே பார்த்தீங்கன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றம் வேணாம், என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, நீங்கள் எந்த பட்டம் வேணாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, நான் என்னோட வேலையை நான் செய்கிறேன், ரசிங்க, அதுக்குன்னு எனக்காக வந்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக நல்ல விஷயம். ஏன்னா ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்க. எனக்காக நீங்கள் பண்ணது போதும், நீங்கள் உங்களுக்கோசம் வாழுங்கன்னு தலை வந்து எப்போ பில்லா படம் ரிலீஸ் ஆகப்பயே சொல்லிட்டாப்பல. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ ரசிகர்களுக்கு தலை என்னோட ரசிகர் மன்றம்லாம் வேணான்னு சொல்லியும் இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா லெவலில் எந்த ஹீரோ நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கோஸ் தான் நடிக்கிறாங்க, ஃபேன்ஸ் வச்சு தான் ஒரு மார்க்கெட்டிங் பார்க்குறாங்களாம் வச்சுங்களேன். ஆனால் தலை வந்து நான் நடிக்கிறேன், ஆனால் என் படத்தமாக பார்த்து நெக்ஸ்ட் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட கொடுத்துருப்பாரு, தலை வாழ்க தளபதி வாழ்க சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஹீரோ சொல்லுவாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இருக்க ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபேன்ஸ் வேணும் அப்படிலாம் பார்க்குறாங்க. ஆனால் இவர் உச்சகட்ட ஒரு ஆக்டரு, எனக்கு ஃபேன்ஸே வேண்டாம், என் படத்தை படமாக பாருங்கன்னு சொல்லியும் அட்டகாசம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சும்மா தியேட்டரில் அட்டகாசம் படத்தை அமர்க்கலமாக தெரிய விட்டுருக்காங்க பட்டாசெல்லாம் போட்டு. இந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் நான் வந்து எந்த ஒரு ஆக்டரும் நான் பாலிவுட் கூட எடுத்துங்க, பாலிவுட்டில் கூட நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் தலைக்கு ஒரு படம் ரசிகருக்கு தலை வந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அட்டகாசம் படத்தை ரீலீஸாக பார்த்துருக்கலாம். அட்டகாசம் படம் அந்த என்ட்ரோ சீனுக்கு தியேட்டர் பிளாஸ்ட் ஆகுதுங்க. அந்த ஃப்ரேமை பார்க்கணும், ஹை வோல்டேஜ் ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்துருக்காப்புல அட்டகாசமோட டைரக்டர். கண்டிப்பா 2004 சந்தோஷப்பட்டிருக்காரோ இல்லையோ, இந்த 2025 அட்டகாசமோட டைரக்டர் சரி, அட்டகாசமோட டீமும் சரி, கண்டிப்பா வந்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க தான் சொல்லுவேன். ஆனா இந்த தியேட்டர்ல பாக்குறது தலை பார்த்துருந்தா கண்டிப்பா கஷ்டம் தான் படுவாஸ் நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பட்டாசை போட்டு ஒரு அம்மக்கலமா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தலைக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதனாலேயே ரசிகர் மன்றத்தை வந்து கழிச்சவர் தான் நம்ம தலை. ஆனால் இது அவர் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைட் ஆவார்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் தலை ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ட்ரீட் கொடுத்துருக்காரு நம்ம தலை அஜித் சொல்லலாம். சும்மா அந்த நடந்து வரும்போது அந்த அட்டகாசம் படம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். இன்க்ளூடிங் நானே அப்போலாம் சின்ன பையன், 2004 சின்ன பையன், நான் தியேட்டரில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் இந்த 2025 நம்மளுக்கோசம் ஃபேன்ஸுக்கோசம் மக்களுக்கோசம் தலையோட படம் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் வரல. தலை வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் போயிட்டாரு, நிறைய வந்து ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்காரு, தேர்ட் பிளேஸாக இருக்கட்டும், நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட ஃபேமிலியோட போய் அவார்ட்லாம் வாங்கி வந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது தலை ஃபேன்ஸ்லாம் சும்மா தெரிவிக்க விட்டுருந்தாங்க. அதாவது ஒரு சீசனில் ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது இந்த ஃபேஸ்புக்கில் சண்டை போட்டுப்பாங்க பார்த்தியா, தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ்லாம், அந்த ஒரு தலையோட பேஜ்லாம் அமைதியாக இருந்து தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அட்டகாசம் ரீரிலீஸ்ல இருந்து 2010 பேஜ்ல இன்னைக்கு வந்து சரியான ஒரு கேப்ஷனும் சரி, சரியான போஸ்டிங் தான் வேற லெவலா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு போட்டுட்டு இருக்காங்க, யூடியூப்னு தெரிய விட்டுருக்காங்க. எங்கடா இத்தனை நாள் இருந்தாங்க பார்த்தேன். அப்பதான் ஒரு தலை ஃபேனை பார்த்தேன். தலைக்கு வந்து படம் விடுறாரு இல்லைன்னு சொன்னா கரெக்டான அப்டேட் வரல, நாங்கெல்லாம் வந்து தலைக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா படம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனால் அந்த படத்துக்கு கரெக்டான ஒரு அப்டேட் ஒன்று தான் ரசிகர்கள் வந்து சரியான ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அதுதான் சொல்ல முடியும். அந்த மன கஷ்டத்தெல்லாம் போக்க தாப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அட்டகாசம் படத்தை விட்டுருக்காரு. அட்டகாசோட ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே சேர்ந்து தலை ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வேற லெவலாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ரோகிணி தேட்டரை பார்த்துருக்கணும், ரோகிணி தேட்டரை சும்மா ரோக தெரிய விட்டுருங்க சரவெடியோட. கண்டிப்பாங்க இந்த அளவுக்கு தலை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா வந்து ஒரு ஆவலோட இருக்காங்க. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா குட் பேட் அட்லி படம் வந்தது. அந்த படத்துல கதை ரீதியா வந்து படம் இல்லைனாலும் ஆனா தலையை நம்ம எப்படிலாம் பார்க்கணும், எந்த ஸ்டைல்ல பார்க்கணும், தலை எப்படி நடிச்சா நல்லா இருந்திருக்குமே சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிய விட்டுருப்பாரு குட் பேட் அட்லி படத்துல.
ஸோ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் படம் அப்டேட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட்டும் வந்திருக்கு. ஆனா அது சரியான அப்டேட் இல்லைன்னு தான் ரசிகர் வந்து கடும் மனசுக்கு கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க. கண்டிப்பாகவே தலைக்கு ஒரு படம் வெயிட்டிங்ல இருக்கு. கண்டிப்பாகவே அது கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும். தலை ஃபேன்ஸ்லாம் வேற லெவலா என்ஜாய் பண்ண போறீங்க. ஆனா 2025ல 2026ல பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமான பிளாக் பிளாஸ்டர் படமா தான் வரும் நான் சொல்றேன். உங்களுக்காக ஃபேன்ஸுக்காக அட்டகாச படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட போய் பார்க்குற ஒரு படம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தளபதி வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அவர் வந்து கலக்கு அந்த சைடு கலக்கிட்டு இருக்காரு. தலைக்கிட்ட இருந்து சில அப்டேட்லாம் வருது. ரேஸ்ல வின் அவுட்டா இருக்கட்டும், லேட்டஸ்டா அவார்டு வாங்கின ஒரு போட்டோஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சைடு வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் அரசியல் சைடு வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். சரி, தலை ஃபேன்ஸ்லாம் எங்களுக்கு தலைக்கு வந்து அரசியலே பிடிக்காது, அரசியலே வேண்டாம்னு இன்னவர். சரி, தலை ஃபேன்ஸ்லாம் ஒரு நியூ அப்டேட் எதுனா கொடுப்பாரா? அஜித் ஒரு படத்துக்கு மரண மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் தலைக்கு ஒரு படம் கண்டிப்பா உருவாயிட்டு இருக்கு. மீடியா லைஃப்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஒரு படம் உருவாடி கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு அப்டேட்டா இருக்கும். அது வேற எல்லாம் என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்க அட்டகாசம் படத்தை எப்படி என்ஜாய் பண்ணி பாத்தீங்க, தியேட்டர்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.